ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசி ஹோம் குக். நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முறுமுறுப்பான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சொல்கிற அளவுகளோட நீங்களும் சேர்த்து செஞ்சிங்கன்னா எண்ணெயில் மாவு பிரியாமல் நல்லா சூப்பராக முறுமுறுப்பாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 நிமிஷம் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் வேக விட்டுறாதீங்க. காலிஃப்ளவர் வெந்துருச்சுன்னா சில்லி முறுமுறுப்பாக வராது. காலிஃப்ளவரை ஒரு பவுலுக்கு மாற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி 65 மசாலா 3 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கலந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடான எண்ணெயில் ஊற வச்ச காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க, நல்லா ஒட்டிக்கும். 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இல்லாட்டி மசாலா எண்ணெயில் பிரிஞ்சிரும். இப்போ சில்லி முறுமுறுப்பாக நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலையை சில்லி கூடவே சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கருவேப்பிலையை இது மாதிரி தனியாக பொரித்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக வரும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.